Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம எக்ஸோடஸ் ரோசஸ்க்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணோம், அதோட யூசஸ் என்ன, எப்படி பயன்படுத்துறது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அந்த சிச்சுவேஷன் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. வேக்சின் ஷார்ட்டேஜ், நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் இறக்குறாங்க. நாட் ஜஸ்ட் இன் தமிழ்நாடு ஆர் கேரளா, நிறைய இடங்களில் நம்ம கம்யூனிட்டியில் இருந்து கூட நிறைய பேரோட ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் இறந்து போயிருக்காங்க. சம் ஆஃப் தெம் ஆர் வெரி சிக், தே ஆர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். So it is very sad. I hope God give the family the strength to overcome their loss and keep everybody in your prayers that we should have a resolution soon. Okay, இந்த டைமில் நிறைய பேர் வந்து நிறைய ஆன்டிஸ் எஸ்பெஷலி அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி பத்திரமா இருக்க மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஐ எம் ஸோ டச்ட் அண்ட் பிளஸ்ட். ஸோ அதனால் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நேரில் வந்து சொல்கிறது தானே நல்லது அப்படின்னு தான் ஐ கேம் ஆன்லைன் டுடே ஆன் திஸ் வீடியோ. லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷன்லேயும் கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பர்லேயும் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தீங்க. டைம் எடுத்து டைப் பண்ணி டீட்டெயில்டான மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் கேட்டுக்கொண்டது அதுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணினீங்க. ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். இப்போது நான் போடுற கான்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ ஐ வில் கண்டினியூ டு டூ தேட். டியூரேஷனை பற்றி worry பண்ணாமல் I'll try to post meaningful and useful content for you guys. So keep watching, okay? So இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம போகலாம். நான் இப்போ ப்ளே பண்ணுற கிளிப் வந்து த்ரிப்ஸ் அஃபெக்ட் ஆன ரோசஸ். அது வந்து இன்ஃபெக்ட் ஆகி அப்புறமா நல்ல க்ரோத் வந்ததுக்கப்புறமா உள்ள அந்த ரெண்டு காம்பினேஷனும் இருக்குது. அது பழைய லீவ்ஸ், பழைய அஃபெக்டட் பட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. புது க்ரோத் வந்து இதையும் நான் காமிச்சிட்ருக்கேன். நம்ம ரோஸ் வளர்ப்பில் பெஸ்ட் அப்படின்ற ஒரு தொல்லையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து த்ரிப்ஸும் ஸ்பைடர்மைட்ஸும் தான். ஸோ அதில் த்ரிப்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் இன்சைட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் தொடர்ந்து மருந்தடிச்சுட்டே இருக்கேன், எல்லா வீக்கும் கரெக்டாக நான் பண்ணுறேன், என்னாலும் எனக்கு வந்து த்ரிப்ஸில் ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேயும் கொஞ்சம் ரோசஸ், இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரோசஸ், ஒரு பேட்டர்ன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அப்போது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது எனக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிது. அதை வந்து சரி பண்ணவும் முடிஞ்சுது. ஸோ அதை பற்றியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த பேட்டர்ன் பார்த்தோன்னா என்னோடய டெரஸில் இருக்கிற ரோசஸில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கு எப்போ பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறனோ அதே பேட்டர்ன் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் ரோசஸ்க்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இங்கே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி சரியாகும், நியூ க்ரோத் வரும், மறுபடியும் ஒரு அட்டாக் நடக்கும். ஸோ இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு வந்து ரீசெண்டாக இது எதனால் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி சரி பண்ண முடிஞ்சுது. உங்களில் சிலருக்கு இதுவே காரணமாக இருக்கலாம், இதுதான் மெயின் ரீசனாக இருக்கலாம். ஸோ இட் கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரியா? த்ரிப்ஸ் அப்படின்ற பெஸ்ட் வந்து ரோசஸ் மட்டும்தான் அதுக்கு ஹோஸ்ட் கிடையாது. நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய இல்லை நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற செடிகள், மரங்களில் கூட அது இருக்கலாம். அது ஹோஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அங்கே போய் மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் நம்ம பிளான்ஸ், ரோசஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக நம்ம எல்லாம் ஃபீட் கொடுக்குறோம், வளருது, வந்து அட்டாக் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ தேட் இஸ் அ மெயின் ரீசன். அப்போ நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய மற்ற பிளான்ஸ் வந்து வேறு எதெல்லாம் த்ரிப்ஸால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ரோஸ் பாட்டில் வந்து அந்த களைகள், வீட்ஸ் எல்லாம் வளர விடாதீங்க அப்படின்னு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ்மின் பிளான்ட், அதோட லீவ்ஸ் வந்து லைட்டாக அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்புறமா 2 மாதுளை செடி,
கரெக்டாக அந்த ரோசஸ் இருக்கிற அதே லைனில் அதுக்கு பேக்கில் ஓரளவு பெரிய மரம் தான், நல்லா நிறைய பூக்கும். ஸோ அந்த மரம் தான். அதோட லீவ்ஸ் வந்து இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் நிறைய வந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணி மருந்து அடித்ததுக்கு அப்புறமா எல்லாம் கட் பண்ணி நான் எடுத்து விட்ருக்கேன். ஏன்னா அதோட லீவ்ஸ் பேட்டர்ன் பார்த்தாலே ரோசஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் எனக்குள்ள மெயின் ரீசனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சுது. ப்ளஸ் சில்லி பிளான்ஸ், அதாவது மிளகு செடி வச்சுருப்போம் இல்லையா, மிளகு, பச்சை மிளகு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது, தக்காளி, இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து ஸ்பெஷலி ஹோஸ் ஃபார் த்ரிப்ஸ். நம்ம ரோசஸ்க்கு பக்கத்தில் நம்ம ரோசஸ் வச்சுருக்கிற அதே இதில் பக்கத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா இட் மே அஃபெக்ட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வெஜிடபிள் கார்டன் இருந்துச்சு, ஆனால் அது வந்து பேக்யார்டில் இருந்துச்சு அண்ட் ரோசஸ் எல்லாமே ஃப்ரண்டில் இருந்துச்சு. ஆனால் இங்கே எனக்கு அப்படி இல்லை. நான் ரோசஸ் வச்சு அதே லெவலில் டொமேட்டோ பிளான்ஸ் வச்சுருந்தேன். இப்போது அந்த சில்லி பிளான்ஸ் எல்லாம் கூட ரோசஸ் இருக்கிற அதே லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் சில்லி பிளான்ஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டட். சில்லி, டொமேட்டோ, இது வந்து என்ன சொல்கிறது, த்ரிப்ஸுக்கு உள்ள ஒரு மெயின் கல்ப்ரிட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து கண்டுபிடிக்க கூடியது. ஸோ அதனால் நீங்கள் வெஜிடபிள் எஸ்பெஷலி இந்த ரெண்டும் வச்சுருந்தீங்கன்னா ரோசஸ் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி வைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெரி ஸ்ட்ரிக்ட் பெஸ்டிசைட் ருட்டீன் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். கண்டினியூஸ் 5 நாளைக்கு ஒருக்கா 7 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம எல்லா பிளான்ஸுக்குமே நம்ம கார்டனை சுற்றி மொத்தத்தில் மருந்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எராடிகேட் பண்ணிட்டேன். வேறு பிளான்ஸ் பார்த்தோன்னா லைக் ட்ரம்ஸ்டிக், நம்ம கொய்யாப்பழம், கோவா, மாமரம், ஜாக் ஃப்ரூட், இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அதோட லீவ்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, வேறு பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ சீக்கு, நம்ம சப்போட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதிலெல்லாம் எதுவுமே இன்ஃபெக்ட் ஆகலை. வேறு குரோட்டன்ஸ், வேறு நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, ஹைட்ரேஞ்சியா, கார்டனியா, ஸோ அதில் எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ தீஸ் ஃப்ரூட் ட்ரீஸ் ஆர் த மெயின் கல்ப்ரிட் என்னை பொறுத்த அளவில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம்லாம் நான் எடுத்து விட்டேன். அப்படி ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க. அண்ட் பெஸ்டிசைட், அதாவது நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ அந்த செடிங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் லான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் வீட்ஸ் வர விடாதீங்க. அதில் வர அந்த களைகள்லாம் கரெக்டாக எடுத்து போட்டுருங்க. லான் மெயின்டெனன்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி பெஸ்ட்டு வந்து அங்கே போய் முட்டை போட்டு தி டோன்ட் மல்டிப்ளை ஸோ குவிக்லி. அப்புறம் இதே நான் இப்போ சொன்ன அதே ரீசன் தான் உங்களுக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ எந்த மாதிரி பிளான்ஸ் ஆர் ட்ரீஸில் வந்து அது ஹோஸ்டாக இருக்குதோ தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு அதுக்கும் சேர்த்து தான் நம்ம பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம வந்து அந்த க்ரோத்தையும், நம்ம ரோசஸ் மட்டும் இல்லை அந்த பிளான்ஸோட க்ரோத்தையும் மானிட்டர் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம எராடிகேட் பண்ணிடலாம். ஏன்னா பிளான்ஸ் வந்து ஹெல்தியாக ஏஜ் ஆக தான் அதுக்கு வந்து இம்யூனிட்டி பில்ட் ஆகும். அந்த பிளான்ட் வந்து பெஸ்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்குள்ள என்ன சொல்கிறது, அந்த கெப்பாசிட்டி அந்த பிளான்ஸுக்கு வரும். பிளான்ஸ்லேருந்து த்ரிப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கெம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்ஸோடஸ் வந்து இன்னொரு ப்ராடக்ட், அதை நான் ரீசெண்டாக தான் ப்ரொக்யூர் பண்ணி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயில்டாக தெரியலை. ஸோ வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கெம் மாதிரியே எக்ஸோடஸ் வந்து ஒரு பிளான்ட் ப்ரொடெக்டர் கம் பெஸ்டிசைட், 2 வேலையும் செய்யும். ஆனால் இது வந்து நம்ம ஒரு உரம் ஒரு ஃபெர்டிலைசர் அப்படின்னு எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா கெம் வந்து இட்ஸ் மோர் லைக் அ இம்யூனிட்டி பில்டர். ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் எக்ஸோடஸ்க்கும். ப்ளஸ் இதில் உள்ள நல்ல குணம் என்னென்னா இது த்ரிப்ஸ் அண்ட் ஸ்பைடர் மைட், இந்த 2க்குமே உதவி செய்யும். கெம் வந்து ஸ்பைடர் மைட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. த்ரிப்ஸ், ஏஃபிட்ஸ், மீலிபக்ஸ் அந்த மாதிரி பெட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இனி இதோட காம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து பியோர்லி பயோ, இதில் வந்து கெமிக்கலே கிடையாது. சரியா? கெம்மோ ஆர்கானிக் தான், இட் டசன்ட் ஹாவ் எனி கெமிக்கல். பட் இதோட பெனிஃபிட் வந்து இது ஸ்பைடர் மைட்ஸுக்கும் உதவி செய்யுது அப்படின்றது தான். அண்ட் நிறைய பேருக்குள்ள டவுட் வந்து இஸ் இட் சேஃப் ஃபார் பெட்ஸ் ஆர் கிட்ஸ் ஆர் சில்ட்ரன் அப்படின்னு. ஸோ அவங்களே கம்பெனியே கிளைம் பண்ணுறாங்க இது வந்து இதில் டாக்ஸிக் எதுவுமே கிடையாது. அண்ட் இட்ஸ் பியோர்லி சேஃப் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்போவே கார்டனில் போய் நிற்கலாம். யூ டோன்ட் ரியலி ஹாவ் டு ஒரி அபவுட் இட். அண்ட் அனிமல்ஸ் லைக் cat or dog, puppies, it's purely safe. And because I have a puppy and a dog at my home right now, so it's purely safe. And இது வந்து எல்லா வகையான க்ராப்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், be it flower plants or vegetable plants. ஓகே, அவங்க போட்டிருக்க டோசேஜ் வந்து 1.5 to 2 ml வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு. நம்ம எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ 1.5 ml per liter இஸ் சேஃப். இனி எக்ஸோட ஸ்ப்ரே பண்ணும்போது வெட்டிங் ஏஜென்ட் சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். மொஜெண்டா 1 ml 1 லிட்டருக்கு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட வேறு எது இருக்குதோ அது சேர்த்துக்கோங்க. இல்லை லிக்விட் சோப் ஆர் மைல்ட் பேபி ஷாம்பு 1 ml per liter சேர்த்துக்கோங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். கெம் மாதிரி தான் ஒரு ப்ரௌன் கலர் லிக்விட் நான் உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 15 ml நான் எக்ஸோடஸ் விட போகிறேன். இது வந்து கெம் வந்து கொஞ்சம் ஆர்டர் கிடையாது, அதாவது வாசனையோ இல்லை ஒரு ஸ்மெல் கிடையாது. எக்ஸோடஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் உண்டு. இட்ஸ் நாட் பேட். ஒரு ஏதாவது ஒரு நீங்கள் தமிழில் நெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். பட் இட்ஸ் நாட் பேட் ஆர் இன்டாலரபிள். ஸோ நம்ம சகிக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் தான். மோஸ்ட் ஆஃப் த பயோ ப்ராடக்ட்ஸ் வில் ஹாவ் தட் ஸ்மெல் இல்லையா? ஸோ அது என்னமோ தெரியல, நிறைய பயோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ த ரீசன். ஸோ எனிவேஸ், அப்போது வெட்டிங் ஏஜென்ட் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஆப்ஷனல் வந்து நீங்கள் இது கூட 1 ml per liter எக்ஸ்ட்ரா அமினோ ஃபுல்வத் சேர்த்துக்கலாம். இல்லை அமினோ மார் வேணாலும் சேர்த்துக்கலாம். அண்ட் இது வந்து ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுங்கள். டோன்ட் டூ இட் இன் த மார்னிங். அதுக்கப்புறமா எந்த பெஸ்டிசைட் இல்லை ஃபஞ்சிசைட் ஆர் லிக்விட் ஃபீட் நம்ம செடிங்களுக்கு கொடுக்குறோம் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு மெத்தட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்பவும் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் தண்ணியில் கலப்பேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் எக்ஸோடஸ் ஒரு ஸ்மால் கப்பில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அது கூடவே நான் மொஜாண்டாவையும் விட்டுருவேன். விட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் ஸ்ப்ரே கேன்லேயே விடுவேன். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதில் போய் அடியில் போய் செட்டில் ஆக சான்ஸ் இருக்குது. கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு 1 லிட்டர் நார்மல் ஸ்மால் ஸ்ப்ரேயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே, நம்ம ஷேக் பண்ணிக்கலாம், குலுக்கிக்கலாம். அதே தான் நம்ம 5 லிட்டர் 10 லிட்டர் ஸ்ப்ரேயரில் போடுறோம் அப்படின்னா கஷ்டம். இது கரெக்டாக அது மிக்ஸ் ஆகணும் இல்லையா? ஸோ தட் இஸ் வை திஸ் டெக்னிக் வில் ஒர்க் அவுட் ஃபார் மீ. இட்ஸ் வெரி குட். இதில் வந்து நீங்கள் கோல்ட் வாட்டர் சேர்த்தாலும் பரவாயில்ல, பிளெயின் வாட்டர் சேர்த்தாலும் ஓகே. நான் வந்து இதில் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே கேனில் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணுவேன். நான் இங்கே 10 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறதுனால மொஜாண்டா வந்து 10 ml எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணுற எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த கணக்கில் மொஜாண்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆர் வெட்டிங் ஏஜென்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட்னாலும் சரி, எப்சம் சால்ட், மெக்னீஷியம் சல்ஃபேட், இல்லை என்பிகே கரைக்கிறோம், ஆர் ஃபஞ்சிசைட் பவுடர், வெட்டபிள் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை லிக்விட் ஃபஞ்சிசைட் யூஸ் பண்ணுறீங்க, எதுனாலுமே இந்த மாதிரி கலக்கி நீங்கள் மெட்டல் ஸ்பூன் எதோ பிளாஸ்டிக் ஸ்பூன் எது வேணாலும் வச்சுக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரேயரில் விடுறது நல்லது. இதை நம்ம இனி ஸ்ப்ரேயரில் விட்டுறலாம். அண்ட் நிறைய பேர் வந்து எப்போவுமே நான் வந்து என்ன ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறேன், எங்கே வாங்கினேன் அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போட முடியாது. ஸோ இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர், 16 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் வேணும்னா அமேசானில் வாங்கிக்கலாம். ஸோ நான் இதில் 10 லிட்டர் தான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கீழே அவ்வளோ ரோசஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மெசேஜ் மீன் கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பர். ஸோ எக்ஸோடஸ்னாலும் சரி, கெம்னாலும் சரி, அது யூஸ் பண்ணுற விதம் ஒன்று தான். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் வந்து இது வந்து 1.5 ml எடுக்கிறோம். கெம் வந்து நம்ம 3/4 1 ml வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம மேக்ஸிமம் 1.5 எடுத்தால் போதும். அப்படி உங்களுக்கு நீங்கள் அன்ஷூராக இருக்கீங்க அப்படின்னா 1 ml ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா 1.5 ml யூஸ் பண்ணலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் தான் மறுபடியும் I'll meet you all on another video soon. Till then, happy gardening as usual. Take care of yourself. Very important. Be safe. Until next time,
This is your friend me saying goodbye from